ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய சிட்டு டீட்டெயில் வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் அதை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து மகளிர் குழு லோன் மூலமாக வந்து 2 லோன் எடுத்திருந்தேன். ஸோ நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 55,000 ஒன்றும் 45,000 ஒன்றும் எடுத்திருந்தேன். ஸோ 2க்கும் சேர்த்தே வந்து எனக்கு 5,250 சம்திங் நான் கட்டுவேன் மந்த்லி. ஸோ எனக்கு வந்து நான் எடுக்கும்போது வேறு யார்கிட்டையும் அமௌண்ட் வாங்கல, எதுவும் பண்ணல. என்னோடய அந்த முயற்சியில் வந்து நான் அதாவது என் காசு அந்த 1,00,000 அப்படின்ற அந்த இதில் வந்து நான் எடுத்தேன். ஸோ என் கையில் ஒரு 10,000 இருந்தது. நான் அந்த 90,000 கிட்ட சம்திங் வந்தது, கமிஷன் எல்லாம் போக. ஸோ எனக்கு அந்த 1,00,000 அது. நான் அதை வந்து சிட்டில் போட்டுட்டு எனக்கு என்ன அப்படின்னா, அந்த சிட்டுக்கு வந்து ஃபுல்லாக பாண்ட் எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம அட்ரஸ்ஸு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு சிட்டு எப்படி எத்தனை மாதம் கட்டணும், எவ்வளோ அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் எல்லாமே வந்து பக்காவாக அந்த பாண்டில் எழுதி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நேராக இருந்தால் நேராக, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வெளியூரில் இருந்துமே சிட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொரியரில் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. என்ன அப்படின்னா, மந்த்லி நம்ம அந்த நான் 1,00,000 போட்டேன் இல்லையா, அது வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்டாக்கில், இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி அவங்க வேறு எதுலையா போட்டு ரொட்டேஷன் பண்ணி தான் நமக்கு அந்த அவங்களுக்கு ஒரு கமிஷன் அதில் இருக்கும். நமக்கு வந்து அதை இன்ட்ரெஸ்ட் மாதிரி நமக்கு வந்து ஒரு பேஸ் ஆஃப் கமிஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த அமௌண்ட்டு. எனக்கு வந்து 10,000 வந்து வந்தது, 1,00,000. ஸோ வந்து எனக்கு ஒரு வருஷத்துலேயே 1,20,000 வந்து நான் போட்ட அசல் வந்து ஆக்சுவலாக எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்தது நான் இதை ஃபுல்லாக இப்போ வரைக்கும் எனக்கு 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த 1,00,000 தாண்டி இப்போ வரைக்கும் வர எல்லாம் 10,000 வந்து எனக்கு பெனிஃபிட்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 5 மாதம் சேர்த்து 50,000 வந்துச்சா. ஸோ அதையும் அகெயின் சீட்டில் போட்டேன். திரும்ப அந்த மாதிரி அப்படி தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு வருஷம் வந்து நான் அந்த 10,000 வந்து தொடவே இல்லை. பிகாஸ் என்ன அப்படின்னா, எனக்கு லோன் வந்து நான் அடைக்க வேண்டியிருந்தது. நான் 5,000 அந்த 5,000 சில்லரை வந்து லோனை அடைச்சிட்டு பேலன்ஸ் இருந்த அந்த 5,000 அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்தேன். ஒரு 10 மாதத்துக்கிட்ட, அதாவது அந்த ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன், எனக்கு 50,000 கையில் நின்றுது. நான் அடிஷ்னலாக அதை சிட்டில் போட்டேன். எனக்கு அப்புறம் அடுத்த மாதம், அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த மாதம் வரும் இல்லையா. ஸோ எனக்கு அப்போது இருந்து இந்த 50,000 வந்து எனக்கு 5,500 வந்து வந்தது. ஸோ இப்போ டோட்டலாக 15,000 வருதா. ஸோ இந்த 15 வந்துகிட்டே இருந்தது. எனக்கு அந்த 15லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அடுத்து 2 வருஷம் லோன் இல்லையா, அடுத்த வட்டம் ஈஸியாக எனக்கு 5,000 நான் அடைச்சிட்டேன். எனக்கு அந்த 10,000 அப்படியே வந்துகிட்டே இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு அது சேவிங்ஸாகவே இருக்குது. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, கோல்டில் போடலாம். பிகாஸ் கோல்டு ரேட் வந்து இப்போ அதிகமாகிட்டே வருது. கோல்டில் போடலான்னு ஒரு ஐடியாவும், எல்ஐசியில் போடலாம் அப்படின்ட்டு, இன்சூரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் வந்து இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கோல்டில் போடலாம் அப்படின்ட்டு 5,000 சீட்டு வந்து கோல்டு நகைச்சீட்டு வந்து போட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் அதை கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 8 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் இப்போ அதை கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு இன்சூரன்ஸுமே போயிட்டுருக்கு. இது ஒரு பெஸ்ட்டு பிளானுன்னு எனக்கு தோணுனனால நான் அதை அப்ளை பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது பெஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ வந்து 20,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 20,000னா 2,000 வரும். 30,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 3,500. ஸோ 40,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 4,500. 50,000 5,500. இதே வந்து நீங்கள் ஃபுல்லாக 1,00,000 பண்ணிங்கன்னா 10,000 ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சிட்டை வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு 6 மாதத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை ரிட்டன் வாங்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பிகாஸ் நம்ம ரிட்டன் வாங்கினா கூட நமக்கு இந்த 6 மாதத்தில் வந்து 60,000 வந்து பெனிஃபிட் தானே. ஸோ எங்கேயுமே வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். ஸோ ட்ரஸ்ட்டான இடமா இருக்கனால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது தவறான கமெண்ட்ஸும் நிறைய பேர் தப்பாகவும் பண்ணுவாங்க. எனக்கு இது அது மாதிரி பண்ணியிருந்தாங்க, ஒரு 4-5 பேர் பண்ணாங்க. இப்போ நான் சொல்லி வந்து இப்போ எனக்கு அதை யூடியூப்பில் நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு 2 பேர் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்டும் போட்டிருக்காங்க இந்த மாதம். ஸோ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நான் கவலைப்படலை. ட்ரஸ்ட்டாக இருக்கவங்க போடுங்க, நம்பாதவங்க அதை விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து சும்மா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது வந்து அது நல்லா இருக்காது. இதை நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே கேட்குறேன், போடாதீங்க அப்படின்னு. ஏன்னா நானுமே ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து கஷ்டம் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு. அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் இந்த மாதிரி பாசிட்டிவாக யோசித்து பண்ணிட்டேன். பிகாஸ் சின்னதுக்கு கூட ஒரு ஹஸ்பண்ட் கிட்டே போய் எனக்கு கடன் கட்டுங்க, லோன் கட்டுங்க இப்படி தான் சொல்லிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது.
ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ இது பண்ணேன். இப்போ நான் இனிமேல் வந்து காசு சேர்த்து நான் எதனா பிஸ்னஸ் பண்ணணும். நான் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுல்லாக சேல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதை தாண்டி இப்போ நான் அதை கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னா கூட அந்த காசை வந்து யாருக்கிட்டையும் கேட்காம நம்மளாக சொந்தமாக earn பண்ணி அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் இதை ஐடியா பண்ணியிருந்தேன். இதை உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மறக்காமல் கேளுங்க. நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து இதில் கொடுக்குறேன். தேங்க்யூ.